ஓம் சாந்தி. February 27, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞான பாதையில் மாத்திரமே உங்களுக்கு சத்தியமானவரின் சகவாசம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் உண்மையான தந்தையின் சகவாசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தையின் நினைவில் இருப்பது என்றால் சத்தியமானவரின் சகவாசத்தில் இருப்பதாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஏன் சத்தியமானவரின் சகவாசம் தேவை? பதில்: உண்மையான தந்தையினதும் உண்மையான ஆசிரியரினதும் சத்குருவினதும் சகவாசத்தில் இருப்பதால் மாத்திரமே தமோபிரதானமான ஆத்மாக்களாகிய உங்களால் சதோபிரதானமாக, அதாவது உங்களால் அவலட்சணமானவர்களில் இருந்து அழகானவராக மாற முடியும். சத்தியமானவரின் சகவாசம் இல்லாது விட்டால் பலவீனமான ஆத்மாக்கள் பலமானவர்கள் ஆக முடியாது. தந்தையின் சகவாசத்தினால் ஆத்மாக்கள் தூய்மையின் சக்தியை பெறுகிறார்கள். அவர்களுடைய படகும் 21 பிறவிகளுக்கு அக்கறைக்கு செல்கிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு சக்கரத்தினதும் சங்கமத்தின் போது மாத்திரமே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சத்தியமானவரின் ஒன்று கூடலில் அமர்ந்திருக்கின்றீர்கள். சத்தியமானவரின் ஒன்று கூடல் என்றால் என்ன என்பதை உலகம் அறியாது. சத் சங்கம், அதாவது சத்தியமானவரின் சகவாசம் என்ற சொல் தொன்று தொட்டு தொடர்ந்து வந்துள்ளது. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இன்னென்ன சத் சங்கத்திற்கு செல்கின்றோம். உண்மையில் பக்தி மார்க்கத்தில் எவருமே உண்மையான சத் சங்கத்திற்கு செல்வதில்லை. சத் சங்கங்கள் ஞான மார்க்கத்திலேயே இடம்பெற முடியும். இப்பொழுது நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்திலேயே அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உண்மையான தந்தையின் சகவாசத்தில் அமர்ந்துள்ளீர்கள். வேறு எங்குமே ஆத்மாக்கள் பரமாத்மாவான பரம தந்தையின் சகவாசத்தில் இருப்பதில்லை. அவர்களில் எவருக்குமே தந்தையை தெரியவும் முடியாது. சத் சங்கத்திற்கு செல்வதாக அவர்கள் கூறிய போதிலும் அவர்கள் ஷரீர உணர்விலேயே இருக்கிறார்கள். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதில்லை. நீங்கள் ஓர் ஆத்மா என்பதையும் நீங்கள் இப்பொழுது சத்தியமானவரான பாபாவின் சகவாசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியமானவரின் சகவாசத்தில் வேறு எந்த மனிதராலும் அமர முடியாதுள்ளது. சத்தியமானவரின் சகவாசம் என்ற சொல் இப்பொழுது மாத்திரமே உள்ளது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து சத்தியமானவரின் சகவாசம் என்பதன் மிக சரியான அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்தியமானவரான பரம்பிதா பரமாத்மாவுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். அவரே உண்மையான தந்தையும் உண்மையான ஆசிரியரும் உண்மையான குருவும் ஆவார். இதன் அர்த்தம் நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதே ஆகும். அப்பொழுது நீங்கள் எங்கோ அல்லது வீட்டிலோ அமர்ந்திருந்தாலும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் உண்மையான தந்தையை நினைவு செய்கின்றோம். அதாவது நாங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தில் இருக்கின்றோம். தந்தை மதுபனில் உள்ளார். தந்தையை நினைவு செய்வதற்கு உங்களுக்கு பல வழிமுறைகள் கொடுக்கப்படுகின்றன. நினைவு செய்வதன் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். நீங்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள் எனவும், ஏணியிலிருந்து கீழிறங்கி வரும்பொழுது உங்கள் கலைகள் குறைவடைகின்றன எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பக்தி ஆரம்பத்தில் கலப்படமற்றதாக உள்ளது. பின்னர் நீங்கள் ஏணியிலிருந்து கீழிறங்கி வருகையில் பக்தி கலப்படம் ஆகுவதால் நீங்கள் தமோ பிரதானம் ஆகின்றீர்கள்.
ஆதலால் சத்தியமானவரின் சகவாசம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இல்லாது விட்டால் எவ்வாறு உங்களால் தூய்மையாக முடியும்? ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது உண்மையான தந்தையின் சகவாசத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்து அவருடைய சகவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். நினைவு செய்வதும் சகவாசம் என்றே அழைக்கப்படுகிறது. இது சத்தியமானவரின் சகவாசம். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தை கொண்டிருக்கும் பொழுதே என்னை நினைவு செய்ய வேண்டும். இதுவே சத்தியமானவரின் சகவாசமாகும். ஒருவர் முக்கியஸ்தர் ஒருவரின் சகவாசத்தின் வசப்பட்டு விட்டார், அதனால் அவர் ஷரீர உணர்வுடையவர் ஆகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் உண்மையான தந்தையின் சகவாசத்தை கொண்டிருக்கின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஒரே ஒரு முறையே வருகின்றேன். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவின் சகவாசத்தில் இருப்பதனால் உங்களால் 21 பிறவிகளையும் கடந்து செல்ல முடிகின்றது. பின்னர் நீங்கள் ஷரீரங்களின் சகவாசத்தை கொண்டிருப்பீர்கள். இதுவும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் எனது சகவாசத்தை கொண்டிருக்கும் போது சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். இதுவும் சத்திய யுகத்தவர் ஆகுவது என கூறப்படுகிறது. ஆத்மாக்கள் செயலின் தாக்கத்திற்கு உட்படாதவர்கள் என சாதுக்களும் புனிதர்களும் நினைக்கிறார்கள். அனைவரையுமே பரமாத்மா என அவர்கள் நினைக்கிறார்கள். இது பரமாத்மாவில் கலப்படம் உண்டானது என்று அர்த்தப்படுகிறது. பரமாத்மாவில் எவ்வித கலப்படமும் கலக்கப்பட முடியாது. தந்தை கேட்கின்றார், உண்மையாகவே என்னில் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளதா? இல்லை, நான் எப்பொழுதும் பரந்தாமத்திலேயே வாழ்கின்றேன். ஏனெனில் நான் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்கள் மத்தியிலும் சிலர் அதிக அளவிலும் மற்றோர் குறைவாகவும் என்னுடன் சகவாசத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களில் சிலர் யோகத்தில் அமர்ந்திருப்பதற்கு மிக நல்ல முயற்சியை செய்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையின் சகவாசத்தில் அதிக அளவில் நிலைத்திருந்தால் அதிக நன்மை அடைவீர்கள். உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும். தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். எனது சகவாசத்தில் நிலைத்திருங்கள். அந்த ஷரீரத்தின் ஆதாரத்தை நான் பெற வேண்டி உள்ளது. இல்லையேல் எவ்வாறு பரமாத்மா ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுவார்? எவ்வாறு ஆத்மாக்களாகிய நீங்கள் அவர் கூறுவதை கேட்பீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சத்தியமானவரின் சகவாசத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையான தந்தையை சதா நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆத்மாக்கள் அற்புதமானவர்கள். பரமாத்மாவும் அற்புதமானவர். இவ்வுலகமும் அற்புதமானதே. இவ்வுலக சக்கரம் எவ்வாறு தொடர்ந்தும் சுழல்கிறது என்பதும் ஓர் அற்புதமே. நாடகம் முழுவதிலும் நீங்கள் சகல பாகங்களையும் நடிக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிக்கும் 84 பிறவிகளின் பாகம் உங்களுக்குள்ளே பதியப்பட்டுள்ளது. இதுவும் ஓர் அற்புதமே. சத்யுகத்து ஆத்மாக்களும் இக்காலத்து ஆத்மாக்களும் உள்ளனர். ஆத்மாக்கள் எல்லோரிலும் நீங்களே அதிக அளவுக்கு சகலதுறை பாகங்களை கொண்டுள்ளீர்கள். ஒரு நாடகத்தில் சிலரின் பாகம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது. சிலர் நடுப்பகுதியில் பாகங்களை நடிக்கின்றனர். சிலர் மிக இறுதியிலேயே வருகின்றனர். அந்த நாடகங்கள் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. அவற்றின் உருவாக்கம் மிக அண்மை காலத்திலேயே ஆரம்பித்தன. இப்பொழுது விஞ்ஞானத்தின் வலிமை உள்ளது. சத்யுகத்தில் விஞ்ஞானத்தின் சக்தி அதிக அளவில் இருக்கும். புதிய உலகம் விரைவில் உருவாக்கப்படும். அங்கு தூய்மையின் சக்தியே பிரதானமானது.
ஆத்மாக்கள் இப்பொழுது பலவீனமாக உள்ளார்கள். அங்கே அவர்கள் சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் சக்தி நிறைந்தவர்கள். ராவணன் உங்களின் சக்தியை அபகரித்து விட்டான். இப்பொழுது நீங்கள் ராவணனை வென்று மிகவும் சக்தி நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் எந்த அளவிற்கு சத்தியமானவரின் சகவாசத்தில் நிலைத்திருக்கின்றீர்களோ, அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சக்தி நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். இக்கல்வியின் மூலம் நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் சக்தியை பெற்று பின்னர் முழு உலகையும் ஆட்சி செய்வீர்கள். இது சங்கம யுகத்திலேயே ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்தியமானவருடன் யோகம் செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், எனது சகவாசத்தில் நிலைத்திருப்பதினால் ஆத்மாக்களாகிய நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். தந்தையே உலக சர்வ சக்திவான் ஆவார். அவரிடமிருந்து நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் வேதங்களினதும் சமய நூல்களினதும் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியதுமான ஞானம் அனைத்தையும் பெறுகின்றீர்கள். தந்தை சர்வ சக்திவானாக இருப்பது போன்று நீங்களும் சக்திவானாகி உலகை ஆட்சி செய்கின்றீர்கள். அதனை உங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. என்னிடமிருந்து நீங்கள் அதிகளவு சக்தியை பெறுகின்றீர்கள். இவரும் சக்தியை பெறுகின்றார். தந்தையை அதிகளவில் நினைவு செய்யும் பொழுது நீங்கள் அதிகளவு சக்தியை பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு வேறு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. அவரை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது. நீங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இதனை புரிந்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல. அளவுக்கு அதிகமான விவரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. விதையை புரிந்து கொள்வதனால் எவ்வாறு அதிலிருந்து முழு விருட்சமும் வெளித்தோன்றுகின்றது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது உங்கள் புத்தியில் ரத்தின சுருக்கமாக உள்ளது. இந்த விஷயங்கள் தனித்துவமானவை. மக்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவில் தடுமாறுகிறார்கள். அவர்கள் அதிக முயற்சியை செய்த போதிலும் அவர்கள் எதனையும் பெறுவதில்லை. தந்தை வந்தே உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். யோக சக்தியின் மூலமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். இந்த முயற்சியையே நீங்கள் செய்ய வேண்டும். பாரதத்தின் யோகம் பிரபல்யமானது. யோகத்தின் மூலம் உங்கள் ஆயுட்காலம் மிக நீண்டதாகின்றது. சத்தியமானவரின் சகவாசத்தில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் பெருமளவு நன்மையை பெறுகின்றீர்கள். உங்கள் ஆயுட்காலம் நீண்டது ஆகுவதுடன் உங்கள் சரீரமும் நோயிலிருந்து விடுபடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே இந்த விஷயங்கள் அனைத்தையும் புத்தியில் பதித்து வைத்துள்ளீர்கள். வேறு எவருமின்றி பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே சத்தியமானவரின் சகவாசத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளும் நீங்களே பாட்டனாரின் பேர குழந்தைகளும் ஆவீர்கள். ஆகவே நீங்களே அவருடைய பேர குழந்தைகள் என்பதை குறித்து பெரும் சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாட்டனாரிடமிருந்து நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இதுவே நினைவு யாத்திரையாகும். இந்த விஷயங்களை கடைவதற்கு நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். அந்த சத்சங்கங்களில் மக்கள் எங்காவது ஓரிடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். இங்கு அவ்வாறான கேள்விக்கு இடமில்லை. ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே சத்தியமானவரின் சகவாசம் இருக்க முடியும் என்றில்லை. இல்லை, நீங்கள் நடந்தும் உலாவும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் அவரை நினைவு செய்கின்றீர்கள். அதாவது நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தில் இருக்கின்றீர்கள். எனினும் அது அவரை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே நடக்கும். நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் நீங்கள் ஷரீர உணர்வில் இருக்கின்றீர்கள் என்றே அர்த்தம். ஷரீரங்கள் பொய்யானவை, ஷரீரங்கள் உண்மையானவை அல்ல.
ஷரீரங்கள் உயிரற்றவை. அவை பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்டவை. அதனுள் ஆத்மா இல்லாது விட்டால் அதனால் நகர முடியாது. மனித ஷரீரங்களுக்கு எந்த பெறுமதியும் இல்லை. வேறு உயிரினங்களின் ஷரீரத்திற்கு சிறிதேனும் பெறுமதி உள்ளது. ஆத்மாவே பாக்கியம் அனைத்தையும் பெறுகின்றார். ஆத்மா கூறுகின்றார், நான் இன்னார். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்கள் என்னவாகிவிட்டார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் முட்டை, மீன் என அனைத்தையும் உண்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பஸ்மாசுரர்கள், அதாவது தன்னைத்தானே எரித்து மரணித்த அசுரன். அவர்கள் தங்களையே எரித்துக் கொள்கிறார்கள். எப்படி? ஒவ்வொருவரும் காமச்சிதையில் அமர்ந்து தன்னைத்தானே எரித்துக் கொள்கிறார்கள். எனவே அவர்கள் பஸ்மாசுரர்கள் ஆவார்கள். நீங்கள் இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்திருந்து தேவர்கள் ஆகின்றீர்கள். உலகம் முழுவதிலும் உள்ள அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்ததினால் எரிந்து விட்டார்கள். ஆத்மாக்கள் தமோபிரதானமாகவும் அவலட்சணமாகவும் ஆகியுள்ளார்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை அவலட்சணமானவரிலிருந்து அழகானவராக மாற்றுகின்றார். ஆதலால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஷரீர உணர்வை துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். குழந்தைகள் பாடசாலையில் கற்று பின்னர் வீட்டில் இருக்கும்போது தாங்கள் கற்ற விஷயங்களை தங்கள் புத்தியில் வைத்திருப்பார்கள். இதுவும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். இது உங்கள் மாணவ வாழ்க்கையாகும். உங்கள் இலக்கும் லட்சியமும் உங்கள் முன்னால் நிற்கின்றது. நீங்கள் அமர்ந்தும் நடந்தும் உலாவியும் திரியும் போதும் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்ச்சி ஊட்டப்படுவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். மற்றோருக்கு விளங்கப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. வெளியுலகில் எண்ணிக்கையற்ற சத்சங்கங்கள் உள்ளன. எனவே பலர் ஒன்று கூடுகிறார்கள். உண்மையில் அது சத்தியமானவரின் சகவாசம் அல்ல. குழந்தைகளாகிய நீங்களே இப்பொழுது சத்தியமானவரின் சகவாசத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தையே வந்து சத்யுகத்தை ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் அதன் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஷரீர உணர்வை, அதாவது பொய்யான உணர்வை கொண்டிருந்தபடியால் வீழ்ந்தீர்கள். சத்தியமானவரின் சகவாசத்தை கொண்டிருப்பதனால் நீங்கள் மேலே ஏறுகின்றீர்கள். நீங்கள் அந்த வெகுமதியை அரை கல்பத்திற்கு அனுபவம் செய்கின்றீர்கள். அங்கும் நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தை கொண்டிருப்பீர்கள் என்றில்லை. இல்லை, சத்தியமானவரின் சகவாசமும் பொய்மையின் சகவாசமும் ஒரே நேரத்தில் இருக்கும் பொழுதே அவை குறிப்பிடப்படுகின்றன. உண்மையான தந்தை வரும்பொழுது அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். உண்மையான தந்தை வரும் வரை எவராலும் எதனையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, எனது சகவாசத்தை கொண்டிருங்கள். ஷரீரதாரிகளின் சகவாசத்திற்கு அப்பால் செல்லுங்கள். சத்யுகத்தில் ஷரீரங்களின் சகவாசம் இருந்தாலும் நீங்கள் தூய்மையாகவே இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் சத்தியமானவரின் சகவாசத்தின் மூலம் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகின்றீர்கள். பின்னர் நீங்கள் சத்தோபிரதான் ஷரீரங்களை பெறுவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் சத்தோபிரதானமாகுவீர்கள். இப்பொழுது உலகம் தமோபிரதானமாக உள்ளது. உலகம் புதியதாகி பின்னர் பழையதாகின்றது. புதிய உலகில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நிச்சயமாக இருந்தது. இப்பொழுது அந்த தர்மம் மறைந்து விட்டது. அவர்கள் தங்களை ஆதி சனாதன இந்து சமயம் என அழைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். பாரத மக்களாகிய நீங்கள் புராதன தேவ தர்மத்திற்கே உரியவர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். சத்யுகத்தின் அதிபதிகளாக இருந்தவர்கள் நீங்களே. ஆனால் அந்த போதை எங்கே? அவர்கள் ஒவ்வொரு சக்கரத்தினதும் கால எல்லையை மிக நீண்டதென எழுதியுள்ளார்கள். அனைத்தையும் அவர்கள் மறந்து விட்டார்கள்.
இது புதர்வழி விளையாட்டு எனப்படுகிறது. உண்மையான தந்தை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கின்ற ஞானம் அனைத்தையும் கற்பதனால் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். அரை கல்பத்தின் பின் மீண்டும் ராவண ராஜ்யம் ஆரம்பிப்பதால் நீங்கள் மீண்டும் வீழ்ந்து விடுகின்றீர்கள். உலகம் பழையதாகின்றது. நீங்களே புதிய உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது பழைய உலகில் இருக்கின்றீர்கள். இவ்வளவை கூட உங்களில் சிலர் நினைவு செய்வதில்லை. பாபா உங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். நீங்கள் அரை கல்பத்திற்கு சொர்க்கவாசிகளாக இருக்கின்றீர்கள். அரை சக்கரத்தின் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பிப்பதனால் நீங்கள் வீழ்ந்து விடுகின்றீர்கள். உலகமும் பழையதாக ஆகும். பாபா உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு சொர்க்கவாசிகளாக இருக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் அரை கல்பத்திற்கு நரகவாசிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் ஆகின்றீர்கள். உங்களுக்கு இந்த ஞான அமிர்தம் உரிய அளவில் கொடுக்கப்படுகிறது. சிவ் பாபா பழைய அவயங்களை பெற்றுள்ளார். ஒரு புதிய அவயங்களை பெறுவதில்லை. அவர் ஒரு பழைய ஹார்மோனியத்தையே பெறுகின்றார். ஓய்வு பெறும் ஸ்திதியின் பொழுதே தந்தை வருகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். தந்தையும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை ராவணனிடம் இருந்து விடுதலை ஆக்குவதற்கே வருகின்றேன். இந்த பாகம் மிகுந்த சந்தோஷத்துடன் நடிக்கப்படுகிறது. தந்தை தனது பாகத்தை மிகுந்த சந்தோஷத்துடன் நடிக்கின்றார். தந்தை ஒவ்வொரு சக்கரத்திலும் வரவேண்டி உள்ளது. இந்த பாகம் ஒரு பொழுதும் ஒரு முடிவிற்கு வருவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு சத்தியமானவரின் சகவாசத்தில் இருக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப மிகுந்த சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். உங்களின் நினைவு குறைவாக இருக்கும்போது நீங்கள் அந்த அளவு சந்தோஷத்தையும் கொண்டிருப்பதில்லை. தந்தை தனது சொத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கே கொடுக்கின்றார். நேர்மையான இதயங்களை கொண்டிருக்கும் குழந்தைகள் மீது தந்தை அதிக அன்பை கொண்டிருக்கின்றார். பிரபு நேர்மையான இதயத்தினால் களிப்படைகின்றார். உள்ளும் புறமும் நேர்மையாக இருப்பவர்களும் மும்முரமாக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களும் தந்தையினால் அதிக அளவில் நேசிக்கப்படுகிறார்கள். அவர்களே பாபாவின் உண்மையான உதவியாளர்கள். உங்கள் இதயத்தையே கேளுங்கள். நான் நிஜமாகவே உண்மையான சேவை செய்கின்றேனா? நான் உண்மையான பாபாவின் சகவாசத்தில் நிலைத்திருக்கின்றேனா? உண்மையான பாபாவின் சகவாசத்தில் நிலைத்திருக்காது நீங்கள் எந்த நிலையை அடைவீர்கள்? தொடர்ந்தும் பலருக்கு பாதையை காட்டும் போதும் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் உண்மையான தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தியை பெற்றுவீர்கள் என உங்களையே சோதித்து பாருங்கள். அது வரிசை கிரமமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிலர் பெரும் ஆஸ்தியையும் மற்றோர் குறைவாகவும் பெறுகிறார்கள். அதில் பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் பெற்றுள்ள ஷரீரத்தின் உணர்வுகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டிருந்து சத்தியமானவரின் சகவாசத்தில் நிலைத்திருப்பதனால் தூய்மையானவர்கள் ஆகுங்கள். 2. இந்த மாணவ வாழ்க்கையில் நடந்தும் உலாவியும் திரியும் போதும்
இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் தொடர்ந்தும் சுற்ற வேண்டும். உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் முன்னால் வைத்து முயற்சி செய்யுங்கள். நேர்மையான இதயத்துடன் தந்தையின் உதவியாளர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கலப்படமற்றவராகவும் தடைகளிலிருந்து விடுபட்ட ஸ்திதியிலும் இருப்பதனால் நெருக்கமாகவும் சமமானவராகவும் ஆகுவதன் மூலம் முதல் பிறவியின் வெகுமதியை பெறுவீர்களாக. 1. தந்தையின் நற்குணங்களுக்கும் அவரின் சமஸ்காரங்களுக்கும் நெருக்கமாகி சகல உறவு முறைகளிலும் தந்தையின் சகவாசத்தையும் சமமான தன்மையையும் அனுபவம் செய்பவர்களால் முதல் பிறவியில் அரச குலத்திற்கு நெருக்கமானவர்கள் ஆக முடியும். 2. ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கலப்படம் அற்றவர்களாகவும் தடைகளிலிருந்து விடுபட்டும் இருப்பவர்களால் மட்டுமே முதலில் வர முடியும். தடைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுவது என்றால் தடைகள் உங்களிடம் வராது என்று அர்த்தமில்லை. ஆனால் நீங்கள் சதா தடைகளை அழிப்பவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பீர்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நீங்கள் இந்த 2 ஸ்திதிகளிலும் சிறந்தவர்களாக இருந்தால் முதல் பிறவியில் நீங்கள் சகப்பாடியாக இருப்பீர்கள். ஸ்லோகம். மௌன சக்தியால் எதிர்மறையானதை நேர்முகமாக மாற்றுங்கள். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். பௌதிக மௌனத்துடன் கூடவே ஏகாந்தம் என்றால் ஒரே ஒருவரின் ஆழத்தில் தன்னை மறந்திருத்தல் என்ற அர்த்தம். ஒருமுகப்படுத்தும் சக்தியால் உங்களால் எந்தவோர் ஆத்மாவிற்கும் செய்தியை அனுப்ப முடியும். எந்தவோர் ஆத்மாவையும் அழைக்க முடியும். அத்துடன் எந்தவோர் ஆத்மாவின் சத்தத்தையும் பிடித்து கொள்ள முடியும். அத்துடன் உங்களால் தொலைவில் அமர்ந்திருந்த வண்ணம் எந்தவோர் ஆத்மாவிற்கும் ஒத்துழைப்பை வழங்க முடியும். ஓம் சாந்தி.